அன்பானவர்களே, இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். நம்முடைய தியானத்துக்கு ஆதாரமாய் சங்கீதங்கள் எழுதின புத்தகம் 40ஆம் சங்கீதத்துல 17ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என் மேல் நினைவா இருக்கிறார். தேவரீர் என் துணையும் என்னை விடுவிக்கிறவமாய் இருக்கிறீர். என் தேவனே தாமதியாதையும் அப்படின்னு சொல்லுகிறார். முதல் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருக்கு பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சார்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். பயங்கரமான குழியிலும் உடையான சேற்றிலிருந்து தூக்கி எடுத்து என் கால்களை கடல் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி என் தேவனை துதிக்கும் புதுப்பாட்டை அவர் என் வாயில் கொடுத்தார். அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். அல்லேலூயா. என் அன்புக்குரியவர்களே, தாவீது சொல்லுகிறார், நான் ஏழ்மையுள்ளவனும் தேவை உள்ளவனுமாய் இருக்கிறேன். நான் சிறுமையும் எளிமையும் மாணவன், ஆனால் கர்த்தர் என் மேல் நினைவாய் இருக்கிறார் என்று சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, கர்த்தர் எனக்கு துணை செய்கிறார், என்னை விடுவிக்கிறார். துணை செய்கிறவர் விடுவிக்கிறவர் என்று சொல்லி, தேவனே தாமதியாமல் எனக்கு உதவி செய்யும் என்று சொல்கிறார். இங்கே தாவீது கர்த்தர் எனக்காக யோசித்து திட்டமிடுகிறார், கர்த்தர் எனக்கு உதவி செய்து என்னை மீட்கிறார். ஏனென்றால் அவருடைய திட்டங்களும் யோசனைகளும் நினைவுகளும் அவர் எனக்கு செய்கிற உதவியாலே மாத்திரம்தான் என்னால் மீட்கப்பட முடியும், ரட்சிக்கப்பட முடியும். என் வாழ்க்கை சிறப்பானதாக நடத்த முடியும். ஆகினாலே தேவனே, நீ தாமதியாதையும் எனக்கு நீர் தர வேண்டிய, அதாவது நீர் எனக்குள்ள இருந்து அல்லது எனக்காக நீர் செய்ய வேண்டியவர்களை செய்யும் என்று சொல்லி அவர் தேவனிடத்திலே ஒரு தேவைக்காக தாவீது கேட்கிறார். என் அன்புக்குரியவர்களே, இது தேவனுடைய தாவீதுடைய ஒரு எதிர்பார்ப்பு, தேவனிடத்துல ஒரு எதிர்பார்ப்பு. அதே போல தாவீது கர்த்தர் மேல் வைத்திருக்கிற ஒரு நம்பிக்கை, விசுவாசத்தை இங்க காண்பிக்கிறது. எப்படி சொல்றாங்கன்னா, கர்த்தரோ என் மேல் நினைவா இருக்கிறார், தேவரீர் என் துணையும் என்னை விடுவிக்கிறோமாய் இருக்கிறீர். அப்ப பாருங்க, முழு நம்பிக்கையும் அவருடைய முழு சிந்தனைகளும் தேவன் மீதே சார்ந்து இருக்கிறது. அவர் தேவனையே நம்பி அவரிடத்திலே அவர் என்ன செய்கிறார், எல்லாவற்றையும் எதிர்பார்க்கிறார். அது மிக மிக முக்கியமான ஒரு காரியமா இருக்கிறது. நீங்க தேவனுடைய பிள்ளைகள், அவருடைய நினைவுல நாம் இருக்கணும். அவருடைய துணை நமக்கு வேணும், அவருடைய மீட்பு நமக்கு வேணும், அவருடைய திட்டங்களும் அவருடைய யோசனைகளோட செயல்களும் நமக்கு வேணும். அப்போ தேவனுக்கு பொறுமையோடு காத்திருக்கிற தாவீதை போல காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. அப்படி காத்திருக்கும் பொழுது தாவீதை கர்த்தர் உடையான சேற்றிலிருந்து பாருங்க, அவர் தூக்கி எடுத்து அவருடைய கால்களை என்ன செய்தார், கண்மலை மேல் நிறுத்தி அவருடைய அடிகளை உறுதிப்படுத்தி. அல்லேலூயா. பாருங்க, கண்மலை ஆகிய கிறிஸ்துவை குறித்து தாவீது முன்னமே அறிவிக்கிறார். என்னுடைய அடிகள், என்னுடைய வாழ்க்கை, என்னை சார்ந்திருக்கிற எல்லாம் கண்மலை மேல் கட்டப்படுகிறது. என் அஸ்திபாரம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மீது இருக்கிறது. நான் கண்மலையாகி இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்கிற முழு நம்பிக்கையோடு இருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவர் சொல்லுகிறார், என்னை உளையான பயங்கரமான குழியிலிருந்து, உளையான சேற்றிலிருந்து என்னை தூக்கிட்டார், பாவத்திலிருந்து, அக்கிரமத்திலிருந்து. ஏன்னா என் பாவத்தை கழுவ ஒரு மனிதனால முடியாது. அப்ப என் பாவத்தை கழுவ மகா பரிசுத்தர் ஒருத்தர் வேணும். அந்த பரிசுத்தரால மாத்திரம்தான் என்னை கழுவ முடியும்.
அப்ப அவருடைய நினைவுல நான் இருந்தா மாத்திரம்தான் என் பாவம் கழுவப்பட்டு நான் பரிசுத்தமாய் மாற முடியும். அதே போல ஒரு மனுஷன் முழுவதும் கழுவப்பட, அதாவது அசுத்தங்கள் நீக்கப்பட வேண்டும் என்றால் அப்போ அதற்கும் அதை கழுவுகிறவர் தான் வேணும். அல்லேலூயா. நமக்கு உறவுகள் இருக்கலாம், நண்பர்கள் இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம். ஆனால் நம்முடைய பாவத்தை அழுக்கை கழுவக்கூடிய ஒரே கிருபாதார பலியாகி இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் சிந்திய ரத்தமே தவிர வேறொன்றும் இல்லை. அல்லேலூயா. அதுதான் தாவீது ரொம்ப ஆண்டவரை ரொம்ப மகிமையா பேசுறார் பாருங்க. சங்கீதம் 139:1-2 சொல்ற, கர்த்தாவே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். கர்த்தாவே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். என் உட்காருதலையும் என் எழுந்திருக்கலையும் நீர் அறிந்திருக்கிறீர். என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர். என்ன சொல்றாருன்னா, என்னுடைய நினைவுகளா இருக்கட்டும், என்னுடைய காரியமா இருக்கட்டும், எப்பொழுதும் எல்லா நொடி பொழுதும் அவருடைய நினைவுகளை நான் இருந்து கொண்டே இருக்கிறேன். அவருக்கு என்னால் மறைத்து வைக்க எதுவும் முடியாது. அவர் எப்பொழுதுமே என்னை ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறார். என்னுடைய காரியங்களை அவர் என்ன பண்ணிட்டு இருக்கார்? பிளான் பண்ணிக்கிட்டே இருக்கார். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அவர் என் நினைவா இருக்கிறபடினாலே அவர் என்ன செய்யறாருன்னா, என்னுடைய தேவைகள், என் சூழ்நிலைகள், எனக்கு வருகிற ஆபத்துகள், எனக்கு விரோதமாய் வருகிற விரோதிகள் செயல்கள் எல்லாம் அவர் நினைவில் வைத்து என்னை காப்பாற்றுகிறார். அது மாத்திரமல்ல, என் வாழ்க்கையில நான் விழுந்து போகாதபடி என் தலையில் உள்ள முடிகள் எல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறபடியால் அவைகள் கூட விழுந்து போகாதபடிக்கு கர்த்தரை விசேஷப்படுத்தி இருக்கிறார். கர்த்தர், என் அன்புக்குரியவர்களே, நான் எப்படி நன்மை பெற வேண்டும், சமாதானத்தை பெற வேண்டும், எப்படி நான் ஆசீர்வாதத்தை பெற வேண்டும், எப்படி அவருடைய பரிசுத்தத்தில் வாழ வேண்டும், எப்படி பரிசுத்தாவை பெற்று இந்த உலகத்துல அவருக்கு பிரியமாக அவருடைய விரும்புகிறபடி நான் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் என்னை ஆராய்ந்து என்னை உருவாக்கி என்னை சமாதானத்திலே, பரிசுத்தத்திலே, நீதியிலே, நன்மையிலே என்னை நடத்துகிறார். சரியான பாதை எனக்கு காட்டுகிறார். ஆகினால் தாவீது சொல்லுகிறார், நான் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை, கர்த்தர் என்னோடு இருக்கிறார். என் அன்பு கற்றவர்களே, ஒருவேளை நாம் சிறுமைப்பட்டிருக்கலாம், எளிமையானவர்களாக இருக்கலாம், நொறுக்கப்பட்டிருக்கலாம். எந்த நிலையில நீங்கள் இருந்தாலும் சரி, உங்களை அறிந்திருக்கிறவர், உங்கள் நினைவா இருக்கிறவர், உங்களை தூக்கி எடுத்து கண்மலை மேல் நிறுத்தி அவருடைய திட்டங்களை, அவருடைய யோசனைகளை, அதாவது நாம் ஆராய்ந்து பார்க்க முடியாத அளவுக்கு அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. இரண்டாவது, சங்கீதம் 115:12-13 நாம் வாசிக்கும் பொழுது அங்க பார்த்தீங்கன்னா, அங்க சங்கீதக்காரர் சொல்லுகிற ஒரு காரியம், கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், ஆரோன் குடும்பத்தாரை அவர் ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். அதுக்கு மேல பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம், இஸ்ரவேலை கர்த்தரை நம்பு, அவரே உங்களுக்கு துணையும் அவரே உங்களுக்கு கேடகமாய் இருக்கிறார். ஆரோன் குடும்பத்தாரை கர்த்தரை நம்புங்கள், அவரே உங்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமாய் இருக்கிறார். அப்ப பாருங்க, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமா இருக்கிறார். எங்க டிஃபரெண்டான நம்பிக்கை. ஏன்னா நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார், தமக்கு சித்தமானதை அவர் செய்கிறார். ஆண்டவரே யாரெல்லாம் நம்புறாங்களோ, இப்ப இங்க பாத்தீங்கன்னா 3 பகுதியா அவர் சொல்றாரு. என்னென்ன? ஆரோன் குடும்பம் அப்படின்னா ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்களும் கர்த்தரை தான் நம்பணும் என்று இங்க உறுதியாய் சொல்லப்படுகிறது. எந்த விஷயத்துல கர்த்தரை தான் நம்பணும். ஊழியக்காரங்க ஊழிய விஷயமா இருக்கட்டும், குடும்ப விஷயமா இருக்கட்டும், பிள்ளைகளுடைய படிப்பு காரியமா இருக்கட்டும்,
இல்லை ஏதோ ஒன்றை நீங்கள் செய்ய போற வீடு வாங்குற காரியமா இருக்கட்டும், இல்லை சபை கட்டுகிற காரியமா இருக்கட்டும், கர்த்தரை தான் நம்பணும் அப்படின்னு இங்க உறுதியா சொல்றார் ஆண்டவர். அடுத்து பாத்தீங்கன்னா இஸ்ரவேல் குடும்பத்துக்கு அவர் சொல்றார், நீங்கள் கர்த்தரை நம்பணும். மூன்றாவது, கர்த்தருக்கு பயப்படுகிற ஒருத்தர் இருக்கிறாங்க பாருங்க, அவங்களுக்கு கூட அவர் சொல்றாரு, நீங்க நம்பினாதான் அவருக்கு துணையை கேடகமா இருப்பாரு, அப்பதான் அவர் உங்களை நினைப்பார். அப்ப நினைச்சுதான் நம்மளை ஆசீர்வதிப்பார். ஆரோன் குடும்பத்தை, இஸ்ரவேல் குடும்பத்தை, சிறியோர் பெரியோர், கர்த்தருக்கு பயப்படுகிறவர், கர்த்தரை நம்புகிறவர்கள் அவர் பரலோகத்திலிருந்து ஆசீர்வதிப்பார். ஏன்னா இந்த பாத்தீங்கன்னா இதுக்கு இடையில ஒரு வசனங்கள் இருக்கு, வேறொரு நம்பிக்கையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த நம்பிக்கை எப்படின்னா, அது பாத்தீங்கன்னா விக்கிரகம், வெள்ளி பொன் மனுஷனுடைய கைவேலையா இருக்கிறது, அவைகள் பேசாது, கண்களிலிருந்து காணாத, காதுகளிலிருந்து கேளாத, அவைகளுக்கு மூக்கிலிருந்து முகராத, அவள் கைகளிலிருந்தும் தொடாத, அவைகளுக்கு கால்கள் இருந்தும் நடவ தொண்டையிலிருந்தும் சத்தமிடாத, அவைகள் பண்ணுகிறவைகள் அவளை நம்புகிறவர்களும் யாவரும் அவளை போல் இருக்கிறாங்க. ஏன்னா தேவனை நம்பணும் நீங்க சொல்லப்பட்டிருக்கு, அதே போல எதை நம்ப கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம இந்த சங்கீதம் 112 ரொம்ப அழகா இருக்கு. கர்த்தரை நம்புகிறவர்களுக்கும் விக்கிரகத்தை நம்புகிறவர்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை தேவன் சொல்லி கொடுக்கிறார். வானத்தை பூமியும் அந்த சராசரங்களை படைத்த பரலோகத்தின் தேவனானவர் அவர் முழுவதும் நம்ம நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த உலகத்துல 1000 கோடி மக்கள் இருக்கிறாங்க, இந்தியாவில் 144 கோடி மக்கள் இருக்கிறாங்க. ஆனா கர்த்தர் உன்னைய நினைச்சு போஷிக்கிறாரு, நடத்துறாரு, ஆசீர்வதிக்கிறாரு, பாதுகாக்கிற துணையா இருக்கிற கேடகமா இருக்கிறாரு. நம்முடைய பிள்ளைகள் என்பது குடும்பத்தை அவர் என்ன செய்யறாரு, நேசித்து சரியா நடத்துறாரு. அப்ப அதற்குரிய நம்பிக்கை நமக்குள்ள இருக்கணும். ஏன்னா அவர் இஸ்ரவேல் குடும்பத்திற்கு, ஆரோன் குடும்பத்திற்கு சங்கீதம் 98:3 அவர் சொல்றார், கிருபையும் உண்மையும் நினைவு கூர்ந்தார், பூமியின் எல்லையெல்லாம் தமது தேவனை ரட்சிப்பை கண்டது. லூக்கா 1:54 சொல்ல, நம்முடைய பிதாக்களுக்கு அவர் சொன்னபடியே ஆபிரகாமுக்கு அவர் சந்ததிக்கு என்னென்னைக்கு இறக்க செய்ய நினைத்தார். அல்லேலூயா. அதனால நண்புக்குரியவர்களே, நம்மை கர்த்தர் என்னென்றைக்கு நினைக்கிறாரு. அவர் நினைச்சதுனால தான் அவர் கடவுளாய் இருந்தவர் மனிதனாக, தேவனாய் இருந்தவர் தேவகுமாரனாக, மனுஷகுமாரனாக, தாவீதின் குமாரனாக வெளிப்பட்டு நம்மை நினைத்தபடினாலே நமக்கு ரட்சிப்பை கொடுக்கும்படிக்கு, வெளிச்சத்தை கொடுக்கும்படிக்கு, இன்னும் நமக்குள்ள இருந்த அதாவது உலக பிரகாரமான அழிந்து கொண்டிருக்கிற இதன் மீது வைத்திருந்த நம்பிக்கையின் பொருட்டு இப்பொழுது முழு நம்பிக்கையா இயேசு கிறிஸ்துக்குள்ள வாழத்தக்கதால் நித்திய ஜீவ வாழ்க்கை நமக்கு கொடுத்திருக்கிறார். அதனால சங்கீதம் 115 தமக்கு பயந்தவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தார், தமது உடன்படிக்கை என்னென்னைக்கு நினைப்பார், உங்களை போஷிப்பார், உங்களோடு பண்ணின சமாதான உடன்படிக்கை, ரத்தத்தினாலே நித்திய உடன்படிக்கை, கிருபையின் உடன்படிக்கை அவர் நினைக்கிறாருங்க. அதை நிச்சயம் நிறைவேற்றுவார். சோர்ந்து போகாதீங்க. அவர் சொன்ன வார்த்தைகளும் வாக்கு தத்துவங்களும் அவர் நினைத்து நிறைவேற்றுகிற வரைக்கும் நம்ம கைவிட மாட்டார் இல்லையா? ஏன்னா ஏசாயா 49:12 ஸ்திரியானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாலும் அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. ஹல்லேலூயா. அவர் உங்களை மறக்க மாட்டாருங்க. அவருடைய மெயின் ஃபுல்லா இருக்கிறோம். நம்ம ஏற்ற காலத்துல சரியான கிருபையை, சரியான நன்மையை, சரியான சமாதானத்தை, சரியான வாக்குத்தத்தத்தை செய்ய வேண்டிய நேரத்தில் அவர் இருக்க செய்து நமக்கு கொடுக்க வேண்டிய மேன்மையை, ஆசீர்வாதத்தை அவர் கொடுத்து உயர்த்துவார். அல்லேலூயா. நாம் செய்ய வேண்டியது கர்த்தரை நம்பணும், அவருக்கு பயந்து நடக்கணும், அப்படி சத்தியத்தை பிடித்து நடக்கணும். உலகத்தில் எதையும் நம்பாதீங்க. அடுத்து எரேமியா 29:12 நீங்கள் எதிர்பார்த்திருக்க முடிவு உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்க நினைவில் அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுமானவைகளே. இது பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோன் தேசத்துல 70 வருஷம் நிறைவேறின பின்பு நான் உங்களை சந்தித்து உங்களை இவ்விடத்திற்கு திரும்பி வர பண்ணும்போது உங்கள் மேல் என் நல்வார்த்தைகளை நிறைவேற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நல்வார்த்தைகள் 70 வருஷம் ஆயிடுச்சு. இப்ப அவங்களுடைய நினைவுகள் எல்லாம் தேவன் சொன்னாரே, இனி எங்களுக்கு தீமை நடக்குமா, சமாதானம் உண்டாகுமா, இல்லை நாங்கள் இப்படி அடிமைகளா இருப்போமா, இனி எங்களுடைய வாழ்க்கை சிறைச்சாலையிலே போய்விடுமா,
நாங்கள் இன்னும் கஷ்டத்தை துன்பத்தை அனுபவித்துக் கொண்டே இருக்க வேண்டுமா? எங்களுடைய சூழ்நிலை என்ன? நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? இல்லை, எங்கள் பாவத்திலே நாங்கள் செய்த பாவத்தினாலே அக்கிரமத்தினாலே இனி எங்கள் வாழ்க்கை மீட்பே கிடையாது என்கிற சூழ்நிலை அவர்கள் நினைத்து கொண்டிருக்கும் பொழுதுதான் கர்த்தர் சொன்னார், ஆம், உங்களுடைய சிறைப்பின் நாட்கள் முடிந்து நீங்கள் மறுபடியும் உங்கள் சுதந்திரத்துக்கு திரும்புவீர்கள். நான் சொன்ன நல்வார்த்தைகள், வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நிறைவேற்றப்படும். ஆகினால் நீங்கள் எதிர்பார்த்த முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை கர்த்தரே அறிவாராம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. இனி கர்த்தருடைய நினைவுகள் உங்களுக்கு தீமையா இருக்காதுங்க. ஏன்னா நம்ம அவருக்கு விரோதமா காரியங்களை செய்யறதுனால அவர் எவ்வளவு நம்ம எச்சரித்தாலும், எவ்வளவு நமக்கு அவர் கண்டிஷன் போட்டாலும், எவ்வளவு நமக்கு அவர் கட்டளை கொடுத்தாலும் அதை நம்ம மீறுறோம். அப்ப மீறும் பொழுது நம்முடைய லைஃப்ல என்ன வருதுன்னா, தேவனுடைய கோபங்கள், அவர் நமக்கு வைத்த வாக்கு தத்தங்கள் இல்லாமல் அதற்கு எதிர்ப்புதமான காரியங்கள் நமக்கு நடக்கிறது. நாம் விழுந்து போகிறோம். இப்ப அப்படிப்பட்ட ஜனங்களை கர்த்தர் தூக்கி எடுக்கும்படிக்கு அவர் இப்ப சொல்றார், இனி நல்வார்த்தைகள் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கீங்க இல்லையா? நாங்கள் சுதந்திரத்தை பெற வேண்டும், நாங்கள் சமாதானத்தை பெற வேண்டும், நாங்கள் எங்கள் தேசத்திற்கு போக வேண்டும், தேவன் எங்களுக்கு வைத்திருக்கிற தரிசனங்களை, ஊழியங்களை, வாக்குத்தத்தங்களை எங்களுக்கு நிறைவேற்றப்பட வேண்டும். இத்தனை ஆண்டுகள் நாங்கள் பாடுகளை அனுபவித்து விட்டோம், கஷ்டத்தை அனுபவித்துட்டோம், இனியாவது எங்களுக்கு நன்மை நடக்குமா என்று காத்து கொண்டிருக்கிற இவர்களுக்கு ஒரு நல்ல முடிவை கர்த்தர் கட்டளை இடுகிறார். அல்லேலூயா. இப்படி சொல்ல முடியும், அவருடைய இறுதியின் முடிவு அவர்களுக்கு பலனை கொடுக்கிறது. அவர்கள் முடிய போகிறது, இனி எங்களுக்கு லைஃபே இல்லை என்று சொல்லும் பொழுது தேவன் இந்த வார்த்தையை கொடுக்கிறார். நீங்கள் எதிர்பார்த்த முடிவு, அவர்கள் எதிர்பார்க்கிற தேவன் எங்களை மறுபடியும் கொண்டு போய் கட்டுவாரா? மறுபடியும் விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை எழுப்பித்து கட்டுவாரா? மறுபடியும் எங்களை மகிமைப்படுத்துவாரா? மறுபடியும் அவருடைய அபிஷேகமும் அவருடைய வல்லமை ஆராதனைகளும் எங்கள் வீடுகள் கட்டப்படுமா? மறுபடியும் நாங்கள் எழும்புவோமா என்கிற அந்த கேள்விக்கு தேவன் பதில் செய்கிறார். அவருடைய சிந்தனைக்கு ஒரு நல்ல பதிலை கர்த்தர் அளிக்கிறார். உங்கள் நம்பிக்கைக்கு பலனளிப்பார். உங்களுக்கு நன்மையும் சமாதானத்தையும் சரியாய் கர்த்தர் கொடுப்பார். உங்கள் மேல் அவர் நினைத்திருக்கிற திட்டங்கள், நோக்கங்கள் எல்லாம் நிச்சயமே கர்த்தர் நிறைவேற்றி முடிப்பார். அவருடைய நல்வார்த்தைகள் நிறைவேறும். அல்லேலூயா. ஆகினால் என் அன்புக்குரியவர்களே, தேவ சமாதானம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறுவதாக. தேவனுடைய அவர் நமக்காக வைத்திருக்கிற திட்டங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறுவதாக. அதனால் நீங்கள் ஒன்று செய்ய வேண்டும். அங்கே வேதம் சொல்லப்படுகிறது, அப்பொழுது நீங்கள் கூடி வந்து என்னை தொழுது கொண்டு என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள், நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். உங்கள் முழு இதயத்தோடும் என்னை தேடினீராகில், என்னை தேடுகையில் என்னை கண்டுபிடிப்பீர்கள். தேடுங்கள். இயேசு கிறிஸ்து சொன்னார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தினுடைய நீதியை தேடுங்கள் என்று சொல்லி கொடுத்தார். கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள். அவர் சொன்னார், காணாமல் போன இஸ்ரவேல் ஜனத்திற்காக நான் வந்தேன். நாம் காணாமல் போனவர்கள், கர்த்தர் நம்மை தேடி வந்தார். இப்பொழுது நாம் அவரை தேட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். எவ்வளவு நாம் தேடுகிறோமோ, எவ்வளவு அவர் பாதத்தை பிடிக்கிறோமோ, எவ்வளவு அவரை தொழுது கொள்கிறோமோ, உண்மையோடு பரிசுத்தத்தோடு நீதியோடு தொழுது கொள்கிறோமோ, அவ்வளவுக்கு அவ்வளவு நம்முடைய வாழ்க்கையில தேவன் வைத்திருக்கிற வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தரை தேடுகிறவர்கள் பிழைப்பார்கள், கர்த்தரை தேடுகிறவர்கள் மகிழ்ந்திருப்பார்கள், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு சமாதானம், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு வெற்றி கிடைக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுடைய ஜெபம் கேட்கப்படும். அப்படியே சொல்லிட்டே போலாம். ஒரு நன்மையும் குறைபடாது. தேடுங்க. தனியா முழங்கள் பெற்று தேடுங்க. கணவன் மணியா கைப்பிடிச்சு தேடுங்க. பிள்ளைகளோடு குடும்பமா தேடுங்க. சபைக்கு போங்க. ஆண்டவரை தேடுங்க. ப்ளீஸ், யாராக இருந்தாலும் சரி, கர்த்தரை தேடும் பொழுது அவருடைய நினைவுகள் உங்களுக்கு சமாதானமாக, ஜெயமாக, நன்மையாக முடியும். கர்த்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. பரலோக பிதாவே, அன்பின் தகப்பனே, வானத்துக்கும் பூமிக்கும் தேவனாய் கர்த்தாவே, இயேசு கிறிஸ்து நாமத்தினால வரப்பா, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு பெரிய அற்புதத்தை செய்வீராக, ஒரு அதிசயத்தை செய்வீராக. கர்த்தர் ஆண்டவரே, அவர்கள் எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி, அவர்கள் மீது நம்பிக்கை வைக்கும் பொழுது
என் நல் வார்த்தைகளை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறீர். சிறுமைப்பட்டவர்களை எளியவர்களை நீ தூக்கி எடுக்க வல்லவராக இருக்கிறீர். தூக்கி உயர்த்த வல்லவராக இருக்கிறீர். உம்மை நம்புகிறவர்களை, உமக்கு பயந்தவர்களை, அவருடைய குடும்பத்தை நீர் ஆசீர்வதித்து பெருக பண்ணுகிற தேவனாக இருக்கிறீர். நீர் அப்படி செய்து உயர்த்த மேன்மைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை கேட்ட எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.